இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விவசாய பண்ணை. அது வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை அலங்காநல்லூர் ரோட்ல பாசிங்காபுரம் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கு. அதுல வந்து ஒருத்தரு இந்த அழகு பொருட்கள் மாரி இருக்குங்க. அத வளர்க்குறாரு. அவர் அந்த விவசாய பண்ணையிலேயே இருக்கக்கூடியவரு. அவர வந்து நம்ம பார்த்து, "எதுக்குங்க இத போய் வளர்க்குறீங்க?" அப்படின்னு கேட்போம். தலைவரே உங்க பேரு? பேர் மகாலிங்கம். மகாலிங்கம். உங்களுக்கு சொந்த ஊரு? பாசிங்காவரம். பாசிங்காபுரம். ரைட்டு. இப்ப இது வந்து என்ன இது வந்து இது என்ன இதுக்கு பேர் என்னங்க? இது வெள்ள வெள்ளையா இருக்கே! நாணல் பூ. நாணல் பூ. நாணல் பூ. ம். அதாவது மழை பெய்திருந்தாலும் ஆ, அ இயற்கையா வரக்கூடிய ஒரு பூவு. ஆ. ஒரு ஆடு, மாடு வளர்ப்புனால் இது வராது. சரி. அத பாதுகாப்பு நம்ம தோட்டத்து பக்கத்துல இருக்கிற பாதுகாப்புனால ஆ, இவ்வளவு அழகா வந்துட்டு இருக்கு. சரி. இதே மழை தண்ணி இல்லைன்னு காரணத்த இல்லாம இருந்துச்சுனால், ஆ, அது கருகி போயி, ஆ, அ வேற மாரி மாடு வண்டுகள் மேய்ஞ்சு ஆ. வேஸ்ட்டா போயிரும். சரி. இப்ப நம்ம பாதுகாப்புல இருக்கிறதுனால, ஆ, நம்ம தோட்டத்துல ஆ. இருக்கிறதுனால கொஞ்சம் அழகா நல்லா இருக்கு. சரி. அதுதான் காரணம். இது வந்து இந்த புல்லு வந்து எதுக்கு யானை புல்லு. எதுக்கு பயன்படுங்கிறீங்க? இது வந்து பாயும் செய்வாங்க, சரி, விளக்கமாரும் செய்வாங்க. சரி, வ மாடு தீவனத்துக்கு இப்ப இது அதிகமா வளர்றதுக்கு முன்னாடி, சரி. மாடு தீவனத்துக்கு யானைக்கு அறுத்து போடுவாங்க. அப்படியா? ஆனைக்கு கூட இது உரமா தீவனமாகும். யானை புல்லுன்னு சொல்ல யானை வரீங்களா? புல்லு யானைக்கும் தீவனமாகுது. சரி. அது இந்த பூ பூ பூத்த பிற்பாடு ஆ. அறுக்க மாட்டாங்க. அப்படியா? அப்ப என்ன அது காரணம்? அப்ப இந்த பூவெல்லாம் போய் சாப்பிடக்கூடாதுல்ல மாடு. ஆஹ. அதனால இந்த பூ பூக்கிறதுக்கு முன்னாடியே ஆ, இந்த அறுத்துட்டு போனா அந்த யானைகளுக்கு ஆ, அது சாப்பிடும். ஆ, இந்த பூ இருக்காத காரணத்தினால தான் ஆ. அது சாப்பிடல. சரி. அத அறுக்காம ஒரு அழகா வயக்காடு தோட்டத்துக்கிட்ட ஆ. இருக்கு காரணம். அதான் காரணம்ன்றீங்க. அதான். சரி. இந்த புல்லு வந்து வேற எதுவும் பயன்பாடு இருக்கா? வேற ஒண்ணும் பயன்பாடுகள் இல்ல. பாய்க்கு உதவுன்றீங்க. பாய்க்கு உதவும், விளக்கமாருக்கு உதவும். ஆ, அதே நேரத்தில இது மட்டமா இருக்கக்கூடிய இதில ஆ. யானை புல்லுக்குன்னு சொல்லி யானைக்கு அறுத்து போட்டு அது ஒரு தீவனமா கொண்டு வந்துருவாங்க. நம்ம ச மாட்டுக்கு எப்படி வைக்கோல் போடுறோம், ஆ, புல்லு போடுறோம். ஆ, அதே மாதிரி ஆ, இது யானைக்குன்றது ஆ. அறுத்து கொண்டு போய் யானை புல்லுன்னு சொல்லி யானைக்கு அறுத்து போட்டு தீவனம் ஊட்டுவாங்க. சரிங்க. ஆனை வச்சு வளர்க்குறவங்க. இந்த பண்ணையில வந்து ரொம்ப நாளா வந்து விவசாயத்த நீங்க உயிர்ப்போட வச்சிருக்கீங்க. ஆமாங்க. ரொம்ப சந்தோஷங்க உங்கள சந்திச்சதுல. சரிங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.